ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிகினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் ட்ரேடிங்கில் அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ ஆர்வம் மட்டுமே பத்தாது, நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜியை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய சேனலும் சரி, இல்லை நீங்கள் அதர் சேனலில் நீங்கள் பார்த்து நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணணுமே தவிர ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கம்பல்சரி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நிறைய அனலைஸ் பண்ணணும் அண்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எப்படிலாம் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் கொண்டு போகலாம். அண்ட் ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். என்னுடைய ஓல்டு சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழா. இப்போ ரீசெண்டாக அந்த சேனல் க்ளோஸ் ஆனதுனால நான் இந்த நியூ சேனலில் என்னோட வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு ஃபுல் டைம் ஆப்ஷன்ஸ் பையர். எனக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போல்லாம் கிடைக்குமோ அதை பயன்படுத்தி நான் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது என்னுடைய ஹேபிட். ஸோ அந்த வகையில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், நான் என்ன ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்றைக்கி மார்க்கெட் புட் சைடில் போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணேன். அதனால நான் இன்றைக்கி எடுத்த 2 ட்ரேடுமே புட் சைடில் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு லாட் மட்டும் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். நிஃப்டி 25,400 புட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு லாட்டு 103 ரூபாய்க்கு வாங்கி 156ல் நான் க்ளோஸ் பண்ணேன். எகைன் 25,300 புட்டில் நான் ஒரு லாட்டு தான் பை பண்ணேன். மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சின்ன லாஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் ரீஎன்ட்ரி ஒரே ஒரு லாட்டு தான் என்ட்ரி எடுத்தேன். அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லியும் ட்ரேட் எடுப்பேன் அண்டு மேக்ஸிமம் நிறைய ட்ரேட்ஸும் கூட எடுப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ மட்டும் ட்ரேட்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ட்ரேட்ஸை லிமிட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எனக்கு ட்ரேடிங் நாலேஜ் இருந்தாலும் கூட ஓவர் ட்ரேட் பண்ணும்போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஸ்க் தான். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் பண்ணுறதை நான் தவிர்த்துட்டேன். அண்ட் அதற்கப்புறமா எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் ட்ரேட்ஸ் எடுத்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மேக்ஸிமம் ரிஸ்க் இல்லாமல் சிம்பிளாக ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்றது தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது ஒவ்வொரு நாள் மார்க்கெட்லேயும் அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்ட், மூணாவதா ரேஞ்ச் மார்க்கெட். அதாவது ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர் கம்பல்சரி ட்ரேட் பண்ணவே கூடாது. ஒன்றா அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்டில் மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணேன். எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, நான் எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் நான் மார்க் பண்ணிக்குவேன். அந்த வகையில் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மார்க் பண்ணியிருந்தேன். இது இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனது. நேற்றைய தினத்தில் இங்கே டாப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணேன். யாருக்காவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா, நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு கீழே அடுத்தடுத்த கேண்டில் மூவ்மெண்ட் ஆகும். எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் இருந்ததுன்னா ஓவரால் மார்க்கெட் டவுன் சைடு, ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே இருந்ததுன்னா கூட நம்ம பை சைடில் எதிர்பார்க்கலாம், அதாவது கால் சைடில் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணதுனால, அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது நம்முடைய சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால மேபி என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குதோ அந்த இடம் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்தி இங்கேருந்து அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் போகும்.
அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புட் சைடில் என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ இது கிளியரா? அதாவது நான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணேன், இன்னைக்கு மார்க்கெட் புட் சைடில் போகுன்றதை தெரிஞ்சு எடுத்த 2 ட்ரேடுமே புட் சைடில் என்ட்ரி எடுத்தேன். என்றைக்குமே ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு புட் சைடில் நான் 2 என்ட்ரி எடுத்தேன். எப்படி என்ட்ரி எடுத்தேன்றதையும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு 25,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் என்ட்ரி எடுத்தேன். அதாவது 24,400 புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டு தான் இது. ஓகே, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஓப்பன் ஆனது 100 ரூபா கிட்ட ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா மார்க்கெட் வந்துட்டு புட் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதாவது இந்த புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கேண்டில் க்ரீனில் இருந்தது அப்படின்னா புட் சைடில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாங்கிறதையும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எது அப்படிங்கிறதையும் நான் 1 by 1 மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே 25ஆம் தேதி 26ஆம் தேதி எல்லாமே இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண முடியாமல் நிறைய டைம்ஸ் வந்துட்டு மார்க்கெட் மேலே வந்திருக்குது, மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் க்ளோசிங் ஏரியாவுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கேண்டில் டவுன் சைடில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுச்சு. அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியா இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த லெவலை பிரேக் பண்ணவும் மேபி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகும். சரி, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குதோ அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போ நான் அந்த லெவலை மார்க் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா புட் சைடில் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட்டில் வந்து ட்ரெண்டு புட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணேன். அண்டு புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் நான் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணேன். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் என்ட்ரி. ஆனால் இந்த லெவலை கண்டிப்பாக பிரேக் பண்ணோம் அப்படின்றத முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி என்ட்ரி எடுத்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு இதுதான் நம்முடைய டார்கெட், அதாவது ஒரு 180 to 200 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணேன். அண்டு அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சு. ஆனால் இந்த ஒரு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 179 வந்துட்டு கேண்டில் ரிவர்ஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 180 நான் க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். 179 வந்துட்டு கேண்டில் ரிவர்ஸில் ஆகும். சடனாக ஒரு ரிவர்ஸில் ஆகும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம 103 எடுத்து 180 வரைக்கும் டார்கெட் பண்ணணும். ஒரு 5,000 வரைக்கும் அந்த பொசிஷனில் எனக்கு ப்ராஃபிட் வந்தது. ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி டார்கெட் கிட்ட வந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சடன் ரிவர்சல் அப்படின்றதுனால மேபி திரும்பவும் நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 155 அப்படின்ற இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா எகைன் வந்து திரும்பவும் இந்த 180 வந்து ரீச் பண்ணுச்சு. ஒன்ஸ் திரும்பவும் இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட். நம்ம வந்து எதிர்பார்த்தது ஒரு 200 தான், ஆனால் 260க்கு மேலேயே மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 ஹவரில் மாற்றிக்கலாம். ஸோ 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 290 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா வந்து இங்கே ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் பண்ணும், அதுதான் இங்கே நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 280 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் டார்கெட் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். 179 வந்துட்டு ரிவர்ஸில் ஆகும். நான் இந்த ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எகைன் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் இங்கே விட்ட பாயிண்ட்டை வந்து இதில் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டீசெண்டாக பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணேன். இதேமாரி நிறைய டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுப்போம். ஸோ நான் ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து டபிள்யூன்னு சொல்லலாம் அல்லது டபுள் பாட்டம் கூட சொல்லலாம். சரிங்களா, சேம் சப்போர்ட் ஏரியாவில் எகைன் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் மூவ்மெண்ட் வந்துட்டு எங்கிருந்து கீழே வந்ததோ
அதே அளவுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத டெக்னிக்கல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் டெக்னிக்கல் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் கன்ஃபியூஷன் பண்ணாலும் கூட நம்மளுடைய டார்கெட் எதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் வெயிட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் நிறையா டைம் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து ஹைலி ரிஸ்க்கு. ஸோ அதோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அண்டு நான் சார்ட்டோட லெவல்ஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த சேனலோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்டு என்னையே காண்டாக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே சோசியல் மீடியா ஐடியை நான் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.